தற்பொழுது இலங்கை முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள விடயம் என்னவென்றால், அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் வேகமாக உயரக்கூடும் என்பதாகும். அது 375 ரூபாய் அளவை எட்டும் அபாயம் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் மக்கள் மத்தியில் பெரும் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் வங்கிகளின் வட்டி விகிதங்களிலும் முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடும் என பொருளாதார வட்டங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த இரண்டு விடயங்களும் நேரடியாக பொதுமக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதால் சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். எரிபொருள் தட்டுப்பாடு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, மின்சார நெருக்கடி, வெளிநாட்டு கடன் பிரச்சினை, பணவீக்கம் போன்ற பல சவால்களை நாடு எதிர்கொண்டது. அதன் பின்னர் சர்வதேச நிதி உதவிகள், வரி மாற்றங்கள் மற்றும் அரசின் புதிய பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் நிலைமை ஓரளவு சீராகி வருகின்றது என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் டாலர் உயர்வு பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது, உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் பலம் அதிகரித்து வருவது, வெளிநாட்டு முதலீடுகள் குறைவது, ஏற்றுமதி வருவாய் மந்தமாக இருப்பது மற்றும் நாட்டின் டாலர் கையிருப்பு எதிர்பார்த்த அளவிற்கு அதிகரிக்காதது போன்ற காரணங்கள் டாலர் மதிப்பை உயர்த்தக்கூடும் என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய அழுத்தம் அரசாங்கத்தின் மீது அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாலர் மதிப்பு உயரும் போது அதன் நேரடி தாக்கம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் தென்படும். இலங்கை அதிக அளவில் இறக்குமதி பொருட்களை சார்ந்த நாடாக இருப்பதால் டாலர் உயர்ந்ததால் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, மருந்துகள், உணவுப் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களின் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் ஏற்கனவே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மேலும் சிரமத்தை சந்திக்க நேரிடலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வங்கிகளும் தங்களது வட்டி விகிதங்களை மாற்றும் சூழ்நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. வீட்டுக்கடன், வாகனக்கடன் மற்றும் தனிநபர் கடன்களுக்கு தற்பொழுது மக்கள் அதிக அளவில் இஎம்ஐ கட்டி வருகின்றனர். வட்டி விகிதங்கள் உயர்ந்தால் அந்த இஎம்ஐ தொகைகளும் அதிகரிக்கும். இதனால் நடுத்தர குடும்பங்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் அதிக பொருளாதார சுமையை சந்திக்க நேரிடலாம். புதிய கடன் பெற திட்டமிடும் மக்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் மறுபுறம் பிக்ஸட் டிபாசிட் மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கு அதிக வட்டி கிடைக்கும் வாய்ப்பும் இருப்பதாக வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சேமிப்பு வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்கலாம் என்றும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தால் அந்த நன்மை பொதுமக்களுக்கு பெரிய அளவில் உதவாது என பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சமூக வலைதளங்களில் தற்பொழுது இந்த விவகாரம் மிகவும் வைரலாக பேசப்பட்டு வருகின்றது. பலர் மீண்டும் 2022ஆம் ஆண்டு போன்ற பொருளாதார நெருக்கடி வருமா என்ற அச்சத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். சிலர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக அதிகமாக விண்ணப்பித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வெளிநாட்டில் வேலை தேடும் ஆர்வம் மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் அரசாங்கமும் மத்திய வங்கியும் நிலைமையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாலர் மதிப்பை கட்டுப்படுத்த வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்தல், ஏற்றுமதி துறையை மேம்படுத்தல், சுற்றுலா வருவாயை உயர்த்தல் மற்றும் அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் உலக பொருளாதார சூழ்நிலைகளும் இலங்கையின் நிலையை நேரடியாக பாதிக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறும் பொருளாதார மாற்றங்கள், எண்ணெய் விலை உயர்வு, உலக சந்தை நிலைமை மற்றும் சர்வதேச வட்டி விகிதங்கள் போன்றவை எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதார பாதையை தீர்மானிக்கக்கூடும்.
இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் புதிய முதலீடுகள் மற்றும் கடன் திட்டங்களில் கவனமாக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். அடுத்த சில மாதங்களில் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளே நாட்டின் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.